மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளது. இதில் 1000 காளைகளுடன் 900 மாடுபிடி வீரர்கள் மல்லு கட்டுகின்றனர். அதன் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. முழு விவரம். நிச்சயமாக உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுகளில் ஒன்றான பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டில் இன்று 1000 காளைகள் இறக்குவதற்காக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல இந்த காளைகளை அடக்குவதற்காக 900 மாடுபிடி வீரர்களும் தற்போது மருத்துவ பரிசோதனை முடித்து தயார் நிலையில் உள்ளனர். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டின் கதாநாயகனாக பார்க்கக்கூடிய காளைகள் பரிசோதனை செய்யக்கூடிய இடத்தில்தான் நாம் இருக்கின்றோம். 1000 காளைகளுக்கு ஏற்கனவே ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்டு 1000 காளைகள் தேர்வு செய்யப்பட்டன. அந்த காளைகள் ஒவ்வொன்றாக தற்போது மருத்துவ பரிசோதனைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த காளைகளை முறையாக மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக மதுரை மண்டல இயக்குனர் தலைமையில் கிட்டத்தட்ட 120 கால்நடைத்துறை அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் தற்போது இந்த காளைகளை முழுமையாக பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றனர். தற்போது ஒரு மருத்துவர் இந்த காளைகளுடைய ஆவணங்களை சரி செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே ஆன்லைனில் இந்த காளைகள் பதிவு செய்யப்பட்டு பதிவு இறக்கம் செய்யப்பட்ட சான்றுகளை முறையாக சரிபார்க்கின்றனர். பின்னர் இந்த காளையினுடைய புகைப்படங்கள் ஒட்டக்கூடிய அட்டைகளையும் சரி செய்து அந்த புகைப்படத்தில் உள்ள காளைகள் தான் இங்கு வந்துள்ளதா என்பதை உறுதி செய்து சான்றுகள் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த காளைகள் ஏதேனும் மது உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் எதுவும் கொடுக்கப்பட்டுள்ளதா என்று இரண்டாவது கட்ட சோதனை செய்யப்படுகிறது. அந்த சோதனையின் முடிவுகள் வந்த பின்பே இந்த காளைகள் முற்றிலும் களம் இறக்குவதற்கு தகுதியானது என்று இன்னொரு மருத்துவரிடம் சான்று செல்லும். அவர்தான் அந்த காளைகளுடைய உயரம் மற்றும் கண் பார்வை மற்றும் அந்த காளைகளில் ஏதேனும் தொற்று நோய்கள் உள்ளதா என்பது குறித்து முழுமையாக 3 கட்டமாக பரிசோதனை செய்த பின்னர் தான் அனைத்து காளைகளும் வாடிவாசல் வழியாக களம் இறக்குவதற்கு தயார் செய்யப்பட்டு தயார் நிலையான ஒரு சான்றுகள் வழங்கப்பட்டு இருக்கின்றது. தற்போது நம்முடைய ஒரு காளையினுடைய உரிமையாளர் மற்றும் வளர்ப்பாளர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கம், எங்க இருந்து வரீங்க? உங்க காளைகளுடைய சிறப்பு என்ன? உங்க காளையினுடைய பெயர் என்னென்ன? நம்ம காளையோட பேர் வந்து எக்ஸல் காரின்னு. இது மாடு வந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேர் தலைவர் பிஆர் ஐயா அவங்களோட மாடு. பாலமேட்டிலேருந்து கலந்துக்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கோம்னு. ரொம்ப சிறப்பான மாடுன்னு. இந்த காளை எங்கெங்கெல்லாம் வந்து களம் இறக்கியிருக்கு? இன்றைக்கி முதல் காளையாக களம் இறக்க போகிறீங்க. இதுக்கு முன்னால் வாடிவாசலில் களம் இறங்கியிருக்கா? அப்படி களம் இறங்கியிருந்தால் எங்கெங்கெல்லாம் பரிசுகள் வென்றிருக்குண்ணே? ஆனால் இந்த மாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸான மாடுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 200 ஜல்லிக்கட்டுக்கு மேலே கலந்துருக்குண்ணே. எல்லா இடத்துலையுமே ப்ரைஸ் ஆகியிருக்கு. மாடு இது வரைக்கும் யாரும் டச் பண்ண கூட கிடையாது. இது மாடு என்னென்னா நல்ல ஸ்பீடில் மாடு வெட்டி வெளியே போயிட்டு கொடி அதாவது எல்லா கூட வரையும் போயிட்டு மாடு திருப்பி ரிட்டன் வந்து விளையாடும்னே மாடு. அதில் நல்ல ஃபேமஸான மாடுனே வந்து இதில் நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கு. இப்போ இந்த ஊர் பாலமேடு ஜல்லிக்கட்டில் வந்து 2012 வந்து சூப்பர் எக்ஸல் பைக்கு இந்த மாட்டுக்கு வந்து கொடுத்தாங்க மாடு. இப்போ எக்ஸல் சாட்டி அவுத்த மாடு நல்லா வந்துச்சுன்னு 2-3 இடத்துல சிறந்த மாடாக வந்திருக்குன்னு. ஐயாட்ட பிஆர் ஐயாட்ட வந்து நிறையா மாடு இருக்குது. அதில் ரொம்ப ஸ்பெஷலான மாடு இதில் ஒரு மாடுன்னு. இதுக்கு பேர் அப்புக்குட்டின்னீங்க, அப்புறம் எக்ஸல் நீங்கள் இத்தனை புனைப்பெயர் எதுக்கு வச்சுருக்கீங்க? அதாவது அப்புக்குட்டின்றது பழைய அப்பு மாடு இருக்குல்லண்ணே, அதோட இதாக வந்து அங்கே கொட்டத்தில் வச்சுருக்காங்க. நம்ம இந்த பாலமேட்டில் வந்து எக்ஸல் பைக் வாங்கினால வந்து நாங்கள் வந்து செல்லம்மா பசங்கள்லாம் வந்து எக்ஸல் காரின்னு சொல்லி வச்சுருக்கோம். மாடு வந்து காரி மாடுனால எக்ஸல் காரின்னு வச்சுருக்கோம். மாடு சுத்து மாடா இல்லை குத்து மாடா இல்லை எப்படி? இந்த மாடு இது மாடு வந்து ஸ்பீடு மாடு தானே. மாடு வந்து கட்டையில் அடித்து வெளியே போகும். எந்த சைடு மறைக்கிறாங்களும் மறைக்கணும் தூக்கிட்டு போயிருந்துண்டா போயிட்டு மாடு கொடி போயிட்டு திருப்பி வந்து விளாடு மாடு உள்ளே வந்து மாடு நல்லா ஸ்பீடாக பண்ணும். ரொம்ப ஸ்பீடாக பண்ணோம்னே போயிட்டு வந்து மாடு விளாண்டுட்டு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு தான் ஒரே ஸ்டைல் தான் மாடு. மற்ற மாடு வெட்டினோன்னே போக்குள்ள போயிருங்க, திருப்பி ரிட்டன் வராது. இந்த மாடு கொடி வரைக்கும் போய் கொடிக்கு முன்னாடி ஒரு 2 அடிக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகி மாடு ரிட்டன் திருப்பி வந்துடும். மாடு திருப்பி வாடிக்கை வந்து ரவுண்டு போட்டு அப்படியே வெளியேறி போகும். இவ்வளவு சிறப்பான மாடாக இருக்குது. இந்த மாட்டோடைய வளர்ப்பு முறைகள் எப்படி? இதோடைய பயிற்சிகள்லாம் என்னென்ன பயிற்சிகள்லாம் இந்த மாதிரி வர கொடுக்குறீங்க? பயிற்சின்றது நீச்சல் பயிற்சி, மண்ணு குத்துற பயிற்சி, அந்த மாதிரி நல்ல சாப்பாடு தரமான சாப்பாடு கொடுப்பாங்க. அவ்வளோ வேற ஒன்றும் நம்ம இதுக்குன்னு தனியாக அது ரெடி பண்ணுறது இல்லை. அது மாட்டோட இயற்கையாகவே அது குணம் இருக்கனால வந்து நம்ம அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறது மட்டும் நல்ல சத்தான தீவனம் வந்து கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் வேறு ஏதேனும் பெரிய அரங்குகளில் பங்கேற்றிருக்கா? சிறப்பு பரிசுகள்லாம் எதுவும் வாங்கியிருக்கா? இது கலைஞர் நூற்றாண்டு விழாவில் வந்து இந்த மாடு வந்து அவுத்ததில் வந்து 1 பவன் தங்க மோதிரம் அவர் ஸ்டாலின்கிட்ட வந்து மாட்டுக்கு தலைவர் கொடுத்துருக்காங்க. அது வாங்கியிருக்கு. நிறைய இடத்துல டிவி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டர் இந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கு. அங்கே வந்து 1 பவன் மோதிரம் வந்து வாங்கியிருக்கு. அது போக அழகானூர் பாலமேட்டில் நிறையா ரூபா தங்க காசு இது வாங்கியிருக்கு. இது 5ஆவது வருஷம் வருது பாலமேட்டுக்கு.
பாலமேட்டில் இன்னைக்கு பங்கேற்குது. இப்போ திருப்பி நாளைக்கு அலங்காநல்லூர் பங்கேற்குமா இல்லை இந்த பாலமேட்டோட முடிச்சுக்கிடுவீங்களா? இல்லை ஒரே ஜல்லிக்கட்டு நம்மளுக்கு வந்து ஆன்லைன் மேலே ஒரு மாட்டு ஒரு டிடிக்கு ஒரு டோக்கன். இந்த மாடு நீ அவுத்தாச்சுன்னா நீ அடுத்து வேறு ஜல்லிக்கட்டு தான் பங்கு பெற முடியும். இப்போ அலங்காநல்லூர் பாலமேடு அவுக்க முடியாது. நேற்று வேறு மாடு அவுத்தா இன்னைக்கு இந்த மாடு பாலமேட்டுக்கு பதிஞ்சுன்னு தான் இங்கே வந்துருந்துச்சு, இங்கே கொண்டு வந்திருக்கோம். அடுத்து அலங்காநல்லூருக்கு வேறு மாடு எதிர்பார்த்துக்கிருக்குன்னா வரல, டோக்கன் வந்தால் தான் தெரியும். நான் அது நம்ம சொல்ல முடியாது, மாடு விளையாடுறதை பொறுத்து தானே இருக்குது. மாடு சிறப்பாக விளையாடும்னே, அவங்க கமிட்டி என்ன பார்த்து சொல்கிறாங்களோ அதானே. நிச்சயமாக நம்மோடு மாடுடைய உரிமையாளரும் வளர்ப்பாளரும் இருந்தார். இதுபோன்று கிட்டத்தட்ட 1000 மாடுகளும் எந்த மாடும் ஒரு மாடிற்கு ஒரு காளைக்கு மற்றொரு காளை சோடை போனது கிடையாது. ஏனென்றால் இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு விழா. இந்த ஜல்லிக்கட்டு விழாவை காண்பதற்காக மதுரை மாவட்டம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருவதால் இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு காளைகளுமே மிக சிறப்பு வாய்ந்த காளைகளை தேர்வு செய்யப்பட்டு தான் இங்கு அனுப்பப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு என்பது துவங்க உள்ளது. சீறி வரும் காளைகளை அடக்குவதற்காக மாடுபிடி வீரர்களும் தயாராக உள்ளனர். இந்த காளைகளையும் வீரர்களும் எவ்வாறு அடக்கிறார்கள் என்று இன்னும் சற்று நேரத்தில் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ரஃபீக், இன்னும் சற்று நேரத்தில் போட்டி தொடங்க இருக்கிறது. வெற்றி பெறும் வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் என்னென்ன பரிசுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? முதல் பரிசாக என்ன பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது? அது பற்றிய தகவல் ரஃபீக். நிச்சயமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 3 ஜல்லிக்கட்டுகள், அதாவது பொங்கல் முதல் நாள் அவுனியாபுரம், பாலமேடு, அதுக்கு அடுத்து மிகவும் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. இந்த 3 போட்டிகளிலுமே தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளைக்கு வந்து ஒரு டிராக்டர், அதாவது விவசாயிகள் அதிகமாக காளைகளை வளர்ப்பார்கள், அவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக ஒரு டிராக்டர் ஒன்று பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக ஒரு நிசான் என்று சொல்லக்கூடிய சொகுசு காரும் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போலதான் இன்று பாலமேட்டில் சிறந்த காளையாக இருக்கக்கூடிய உரிமையாளருக்கு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த டிராக்டர் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சிறந்த மாடுபிடி வீரருக்கு சொகுசு கார் ஒன்று வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் 2வது கட்டம் 3வது கட்டம் வரக்கூடிய வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசுகள், அண்டா குண்டா என்று சொல்லக்கூடிய பல்வேறு பரிசுகள் வழங்குவதற்காக பரிசுகள் அடுக்கி வைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து களம் சூடு பிடித்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் விழா துவங்க உள்ளதால் வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் ஒரு பரபரப்பாகவே உள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரஃபீக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.